Chennai Silks in Mega Summer Sale. தாவேகாவுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. அடுத்தது என்ன நடக்க போகிறது? மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷியாம். தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து தாவேகாவுக்கு பெரும்பான்மையை கொடுத்திருக்கின்றன. IUMலும் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? எல்லா கட்சிகளும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றன. அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். தாவேகாவை பொறுத்தவரையிலே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அரசு அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஏனென்றால் ஆட்சியில் பங்கு என்பதை சொல்லிவிட்டது. தாவேகாவுக்கு 108 சீட்டு, ஒர்க்கபிள் மெஜாரிட்டிங்கிறது 106 தான். காங்கிரஸ் கட்சியோட 5, 111 எண்ணிக்கை உள்ள ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது. அதற்கு மீதி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றன. நக்சல்ல இப்படித்தான் நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ண முடியும். கவர்னருக்கு வேற வழி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது சரிதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எவ்வளவு விரைவாக அமைய வேண்டுமோ அவ்வளவு விரைவாக அமைய வேண்டும். கவர்னர் ஃபெசிலிட்டேட்டர் தான். அப்படியான ஒரு அரசை அமைப்பதுதான் அவரோட கடமை. கான்ஸ்டிடியூஷன்ல அந்த வரிகள் இல்லாவிட்டாலும் கான்ஸ்டிடியூஷனோட இன்டென்ஷன் முக்கியம். அரசியல் சாசனம் என்பது வரிகள், வார்த்தைகள் அல்ல, உணர்வு. 1946-47 கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது இப்படியான நிலைமைகள்லாம் வரும்னு யாரும் யூகிச்சிருக்க மாட்டாங்க. எனவே கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது அந்த growth ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், பாலிடிக்ஸோட growth எல்லாத்துலயும் இப்படியான ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆளுநர் இன்று கேரளா செல்வதாக நான் கேள்விப்பட்டேன். உறுதியா எனக்கு தெரியாது. 7-10 ஃபிளைட்டுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்துட்டு போயிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியானால் விஜய் செய்ய வேண்டியது என்னங்கிறதா கேள்வி. விஜய் செய்ய வேண்டியது விரைவாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுதல் தான். இன்றே கூட அவர் ஆளுநர் நேரம் கொடுத்தால், இன்றே கூட அவர் ஆளுநர் மாளிகையில ஒரு சில அமைச்சர்களோடு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாலே கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல உள்ள கன்ஃபியூஷன் போயிடும். நாளைக்கு சட்டமன்றம் முழுமையாக சட்டமன்றம் டிசால்வ் ஆயிரும். நாளையோட ஆயுள் முடிந்தது. 11ஆம் தேதியிலிருந்து எந்த விதமான சட்டமன்ற நடவடிக்கையும் இருக்கவே முடியாது. எனவே நாளைக்குள்ளாக இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது ஒரு பெரிய அவசரம். இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் நிகழ்கின்ற அந்த குழப்பங்களும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. திமுக அதிமுக அல்லாத ஒரு முகம் முதல்வராக போகிறது, ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? விஜய் இத சாத்தியமாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? காலப்போக்கில் எல்லாமே சாத்தியம் தாங்க. 62 எங்க காலகட்டத்தில் 3 கட்சி தான். ஒன்று காங்கிரஸ் கட்சி, அடுத்தது பொது உடைமை இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி, பிளவுபடாத கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய அளவுக்கு இருந்தது. அதற்கு பிறகு திமுகவினரே தங்களை கம்யூனிஸ்டுகள் அழைக்கிறதுல தான் பெருமை கொள்வாங்க. அந்த காலகட்ட நோட்டீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தோழர் அண்ணாதுரை அப்படிதான் இருக்கும். எல்லா பாடல்களுமே கம்யூனிஸ்ட் இயக்க பாடல்களாக தான் இருக்கும். காடு விளைஞ்சன்ன கண்ணே நமக்கு எம்ஜிஆர் பாடல்லாம் உங்க ஞாபகம் இருக்கும். பட்டுக்கோட்டை அழகிரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி பழுவுபட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானத்தை நோக்கி போனது. காங்கிரஸ் திமுகங்கிற இருகட்சி முறை வந்தது. இப்போது மீண்டும் ஒரு முறை ஒரு 3வது கட்சி. காலப்போக்கில் இதெல்லாம் நடக்கிறதுங்கிறது சரிதான். இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் மக்கள் தெளிவான தீர்ப்பு தான். ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுக்கல, அது தவறு இல்லை. ஆனா மெயின் 2 கட்சிக்கு பெரிய அளவுக்கான எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த 2 கட்சிகளும் கடிவாளங்களாக செயல்பட்டு ஆளுங்கட்சியை சரிப்படுத்தணும். ஆளுங்கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இனிமேல் சட்டமன்றத்துல எல்லா கட்சிகளோட அபிப்பிராயத்தையும் கலந்துதான் அவங்க செய்ய முடியும். இப்படி ஒரு தெளிவாக போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில அதிமுக பிளவுபட்டு அதிமுகவில் இருக்கிற சில எம்எல்ஏக்களோ பல எம்எல்ஏக்களோ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் இந்த சிஸ்டம் குழம்பும். அதாவது பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் குழம்பும். ஜனங்கள் தெளிவாகத்தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்பதை பற்றி திமுகவுமே கவலைப்படாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் கூறுவதில் தெளிவா சொல்றாரு, 6 மாசம் நாங்க வெயிட் பண்றோம், அதற்கு பிறகு பார்ப்போம்னு. திமுக கூட்டணி கட்சிகள் தானே ஆதரவு கொடுத்திருக்கு. இன்னமும் அவங்க திமுக கூட்டணியில் தானே தொடர்றாங்க. IUMலாக இருந்தாலும் சரி, CPI, CPM, விசிகாவா இருந்தாலும் சரி, அவங்களோட ஓட்டு, அவங்க எம்எல்ஏக்கள் வாங்கிய வெற்றி ஓட்டுகள்ல திமுக ஓட்டு இருக்கா இல்லையா? அப்ப திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு, வெளியிலிருந்து ஆதரவோடு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அரசு, அப்படித்தான் இதை வர்ணிக்க முடியும். அது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வர்ணிக்கிறீங்க. இந்த நிலையில நீங்க காலப்போக்கில் எது வேணா மாறலாம் அப்படின்னீங்க. இப்ப காலம் குறைவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆளுநர் இன்னைக்கு ஈவினிங் கேரளம் புறப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். நாளையோட சட்டசபையோட காலக்கெடு முடிவடையுது. ஆளுநர் முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் என்ன? ஆளுநர் இப்போது விஜய் அவர்களுக்கு பேட்டிக்கான நேரம் கொடுத்து அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டால் அவர் செல்வதற்கு முன்பே அந்த இன்வைட் கொடுத்துட்டு போயிடுவாருங்க. அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே அத்தகைய இன்வைட் ஃபார்மேட் எல்லாம் ஆளுநர் நிலைகள் இருக்கு. அப்படியே அது ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதா. 2021 என்ன கொடுத்தாங்களோ அதே தான். கூட 2-3 லைன் இப்போ உள்ள டெவலப்மெண்ட்டை மட்டும் சேர்ப்பாங்க. அப்படி கொடுத்த பிறகு
அதற்கு பிறகு என்னங்கிறதா கேள்வி. ஏன்னா நாளையோட எல்லா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எலக்டோரல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்சு போகுது. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வகையில வேகமாக பதவி பிரமாணம் எடுக்க வேண்டியது அவசியம். பெரிய விஸ்தாரமான ஏற்பாடுகள், இன்னும் சொல்லப்போனா வேகமான ஆளுநர் மாளிகையிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே மே மாசம் 13ஆம் தேதி 1996 ஆளுநர் மாளிகையில் தானே கலைஞர் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 85 திரும்பும் போது ஆளுநர் மாளிகையில பூட்டி அறைக்குள்ளதான் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா எங்க பத்திரிகையாளர்களுக்கு எங்களுக்கு எல்லாம் அதுல அனுமதியே கிடையாதுங்க. பூட்டி அறைக்குள் பதவி பிரமாணம் ஒரு கான்ட்ரவர்சி வேற வந்துச்சு. எம்ஜிஆர் மட்டும் தான் முதல்ல பதவி பிரமாணம் எடுத்தாரு. எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. அப்போ ஒருவர் மட்டும் பதவி பிரமாணம் எடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒரு லீகல் இஷ்யூ கிளைம் பண்ணிச்சு. உடனே அவசர அவசரமா மறுநாள் வந்து சில அமைச்சர்கள் கூட இன்னும் சில அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் தான் 85 வரலாறு. பல உதாரணங்கள் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வந்து 2001 அவர்கள் வெற்றி பெற்ற போது அன்றைய ஆளுநர் வந்து ஃபாத்திமா பீவி அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகிற தகுதி இல்லை, இருந்தாலும் அவங்க முதலமைச்சராக அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். அன்றைக்கே காலையில மத்தியான வாக்குல கொண்டு போய் லெட்டர் கொடுத்தாங்க. சாயந்தரம் வந்து தலைமைச் செயலகத்துல வந்து கூட்டம் வச்சு அந்த கூட்டத்துல வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ஜெயலலிதா வந்து பதவி ஏற்றதே தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிடுச்சு. வரலாறுகள் நிறைய இருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. தன்னை ஒரு மாஸ் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ற விஜய், அதுவும் இல்லாம வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வும் கூட, அப்படியான ஒரு பதவி ஏற்ப நோக்கி தாவேகா போகுமா? எம்ஜிஆர் அவர்கள் 1977 வெற்றி பெற்ற பிறகு இத மாதிரி ராஜ்பவன்ல பதவி ஏற்றுட்டு இங்க மவுண்ட் ரோடு அண்ணா சிலையில வந்து பொதுமக்கள் மத்தியில நான் இப்போது இங்கு உங்கள் முன் நிற்பதுதான் உண்மையான பதவி ஏற்புன்னு சொன்னாரு. பதவி பிரமாணம் அங்க செஞ்சு வச்சாச்சு. ஆனா இங்க வந்து மவுண்ட் ரோட்ல வந்து அன்றைய மவுண்ட் ரோடு, இன்றைக்கு அண்ணா சாலை, அங்க வந்து அண்ணா சிலைக்கு முன்னாடி அவரு ஏணியில வந்து ஏறி அண்ணா சிலைக்கு போய் பெரிய ஜனத்தர்கள் கூடியிருந்து வரலாற்று பதிவுகள் தானே. மாஸ் லீடர்னு காட்டிக்கிறவரு கண்டிப்பாக ஆளுநர் மாளிகையில பதவி பிரமாணம் உடனடியாக செய்து கொண்டு அவசரங்கிறதுனாலதான். இப்போ டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய அளவுக்கு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். டைம் இல்லைங்கிறதுனால இப்படியான ஒரு முயற்சி நல்லது. ரெண்டாவது, பெரிய எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அளவுக்கு அவங்களுக்கு நம்பர் இல்லைங்களே. மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே எப்படி பார்த்தாலும், காங்கிரஸையும் சேர்த்தாலும். அப்ப எதுக்கு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட், பெரிய ஆடம்பரமான ஏற்பாடு, அப்புறம் வந்து நேரு ஸ்டேடியத்துல வந்து ஏற்பாடு, இன்விடேஷன் எதுக்கு அடிக்கணும்? வெகு விரைவில் பதவி ஏற்கிறது நல்லது அப்படிங்கிறீங்க. பதவி ஏற்று விஜய் முதல்வராகும் பட்சத்துல எப்படியான ஒரு முதல்வராக வரலாற்றில் அறியப்படுவார்? விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது உங்களோட கணிப்பு? விஜயை குறைத்து மதிப்பிட வேண்டாங்கிறதாங்க என்னோட பார்வை. யாரையுமே அரசியல்ல நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆலோசகர் இருப்பாங்க. பெரிய IAS IPS திறமையானவர்கள், சட்ட வல்லுநர்களா ஆலோசனை கூறுவதற்கும் வருவார்கள். ஆலோசனைகள்லாம் கேட்டு நடக்கக்கூடியவராக விஜய் இருந்தா போதும். ஆனா அவர் வந்து திரைநாயகனாக தன்னை பல ஆண்டுகள் நிரூபித்திருக்கிறார். அப்படின்னா அவருக்கு டீம் ஒர்க்னா என்னன்னு தெரியும் தான் நான் நினைக்கிறேன். சினிமா துறை இன்னும் மோர் டெக்னிக்கல். டீம் ஒர்க் இல்லாமலாம் அதை பில்டப் பண்ணவே முடியாது. அப்படியான டீம் ஒர்க், டீம் மேனேஜ்மெண்ட்ல விஜய் அவர்கள் சால சிறந்து விளங்கினால் ஆட்சி வந்து சிறப்பாகவே ஓடிடும். ஆட்சிக்கு தேவை என்னங்க? பொறுமை, நிதானம், காட்சிக்கு எளியராக இருத்தல், அனைவரையும் அரவணைத்து செல்கிற பக்குவம். இது இருந்தாலே ஒரு ஆட்சி வந்து நிலை பெற்று விடும். எனவே தோற்றத்தை வைத்தோ அல்லது ஒரு திரை நடிகர்னு வைத்தோ நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதே மாதிரி விஜய் அமைச்சரவையில் பங்கு பெற போகிறவர்களும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நிறைய பேர் IRS இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், டாக்டர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. திறமைகளை இனங்கண்டு கொண்டு வந்து அதை ஊக்குவித்து அனைவரையும் அரவணைத்து செல்கிற ஒரு முதல்வராக அவர் அமைந்தால், 77 80 எம்ஜிஆர் ஆட்சி அப்படிதாங்க, எல்லாரையும் அரவணைச்சு கரெக்டா கொண்டு போயிட்டு தான் இருந்தாரு. சட்டத்துறை மந்திரி வந்து அதிமுக காரரே கிடையாது, நாராயணசாமி முதலியார்னு சொல்லி அவர் பெரிய சட்ட மேதை. அவர் வந்து அமைச்சராக்குனார் எம்ஜிஆர். இதெல்லாம் பல உதாரணங்கள் இருக்கு. எப்படி இவங்க செய்வாங்கன்னு தெரியல. நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற முடிவை விசிகாவும் எடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு ஒரு சேஃப் ஜோன்ல தங்களை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பாக்குறீங்க? நிபந்தனையற்ற ஆதரவு CPI CPM அவர் சொல்லும் போதே நான் வந்து அப்படித்தான் நினைச்சேன். கண்டிப்பாக விசிகாவும் அப்படித்தான் இருக்கும். நிறைய செய்திகள் உலா வந்தன. பெரும்பாலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் திருச்சி கிழக்கு தொகுதியை கேட்கிறாரு, அவர் MP தொகுதியை விசிகாவுக்கே கேட்கிறாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது வந்து விசிகாவுக்கான ஒரு வீக் பாயிண்டா மாறிடும். எனவே இதுதான் சரி. வெளியிலிருந்து ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவுனா ஒரே ஒரு அரசியல் அபாயம் இருக்கு. என்ன அபாயம்னா, எப்ப வேணாலும் ஆதரவு விலைக்கு கொள்வோம், எங்களுக்கு பிடிக்காத இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நாங்க வந்து சப்போர்ட்டை விட்ரா பண்ணுவோம் அப்படிங்கறத தொக்கி நிக்குதுங்க.
மத்திய அரசுக்கான சப்போர்ட் அப்படி பல முறை விட்ரா ஆனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். மண்டல் கமிஷன் அறிக்கையை விபி சிங் அமல்படுத்தினாரு 90ல. பாரதிய ஜனதா அது வரைக்கும் ஆதரவு கொடுத்த பாரதிய ஜனதா ஓவர் நைட் ஆதரவு விலக்கியது. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி கவிழ்ந்தது. இதெல்லாம் பார்த்த விஷயங்கள் தான். அந்த வெளியிலிருந்து ஆதரவுங்கிறதுல எப்போதுமே அந்த அரசியல் அபாயம் இருக்கத்தான் செய்யும். காங்கிரஸோட பங்கெடுப்பு அப்படிங்கிறது பாஜகவை அவ்வளவு மகிழ்ச்சி படுத்தல அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போ இன்னும் ஆட்சி அமையும் பட்சத்துல இந்த அரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய கேள்விகளா இருக்கு. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராசிஷா. The Chennai Silks in Mega Summer Sale.